உங்களுக்கு பேருந்து, இலவச பேருந்து. இன்னைக்கு பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது ஸ்டாலின் பஸ், இது என்னுடைய தம்பி பஸ், இது என் அண்ணன் பஸ், இது என் புள்ள பஸ் சொல்றாங்களே. அந்த கட்டணமில்லா பயணம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள் முடிவு செய்திருப்பது இனி திமுகவா ஆட்சியில் இருக்கணும். 10 ஆண்டு கால அதிமுக அடிமைகள் கொள்ளையடித்தார்களே, நாட்டை பாழ்படுத்தினார்களே, அதை பற்றி பேச போகிறார்களா? அல்லது அதையெல்லாம் கடந்து நான் இந்த நாட்டில் முதலமைச்சராக வருவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே காவி கூட்டத்தை சேர்ந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களை பேச போகிறார்களா? அல்லது கீழே போகிற டவுசரை தூக்கி போட தெரியாத ஒரு பையன் இந்த நடிகராக இருக்கிற விஜய், அவனை பற்றி பேச போகிறார்களா என்று சந்திலே நின்று சிந்து பாடி கொண்டிருக்கிறேன். மாற்று கட்சியை சேர்ந்த நிர்வாக பிரமுக்களை என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று கோட்டையிலே கொக்கரித்தாரே கோமலவழி ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை சந்தித்து இயக்கும் திமுக தமிழ்நாட்டின் முதலமைச்சரியா எங்கள் மாண்புமிகு இளைய சூரியன் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சரி, அந்த அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்பையும் திமுக வேண்டாம், அப்பையும் ஒரு தலைவர் உருவாகுவாங்க, அப்பையும் ஒரு முதல்வர் உருவாகுவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாடு என்ற ஒரு பூமி இருக்கும் வரை திமுக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும். மற்றும் கழகத்துடைய நிர்வாக பெருமக்களை, பெரியவர்களை, இங்கே திரையாக குளிர்நிலைக்கக்கூடிய பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், பாரதிதாசன் கண்டெடுத்த புரட்சி பெண்ணாய், தந்தை பெரியார் கண்டெடுத்த திராவிடத்தின் போர்வாளாக இருக்கிற என்னை பெற்றெடுக்கா தாய்மார்களை, மேடையில வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன்மார்களை, என்னுடைய அக்காமார்களை, இந்த கூட்டத்தை ஆங்காங்கே இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கு பிறந்தநாள் எடுக்கிறார்களாம். அவர் துணை முதல்வரை பற்றி பேச போகிறார்களா? அவருடைய திட்டங்களை பற்றி, அவருடைய பெருமையை பற்றி பேச போகிறார்களா? அல்லது அதையெல்லாம் கடந்து இந்த 3 வருட திராவிட மாடல் ஆட்சி சாதனைகளை பற்றி பேச போகிறார்களா? அதையெல்லாம் கடந்து 10 ஆண்டு கால அதிமுக அடிமைகள் கொள்ளையடித்தார்களே, நாட்டை பாழ்படுத்தினார்களே, அதை பற்றி பேச போகிறார்களா? அல்லது அதையெல்லாம் கடந்து நான் இந்த நாட்டில் முதலமைச்சராக வருவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே காவி கூட்டத்தை சேர்ந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களை பேச போகிறார்களா? அல்லது அரைக்கிற்காக பேசிக் கொண்டிருக்கிறானே சீமான், அவனை பற்றி பேச போகிறார்களா? அல்லது கீழே போகிற டவுசரை தூக்கி போட தெரியாத ஒரு பையன் இந்த நடிகராக இருக்கிற விஜய், அவனை பற்றி பேச போகிறார்களா என்று சந்திலே நின்று சிந்து பாடி கொண்டிருக்கிறேன். மாற்று கட்சியை சேர்ந்த நிர்வாக பிரமுக்களை, எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் காட்லான் காவல்துறைக்கு நிகராக பணியாற்றக்கூடிய இளநிலை காவலர்களை, என் உடன்வருகை தந்திருக்கிற என் அன்பு தம்பி பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாக பிரமுக்களை, உங்கள் அனைவருக்கும் மனக்கும் செந்தமிழில் என் பணிவான வணக்கம். நான் நீண்ட நேரம் உங்களிடத்தில் நிறுத்த விரும்பவில்லை. காரணம், இங்கே எனக்கு பிறகு 3 பிரதான அமைச்சர்கள், 3 பிரதான பேச்சாளர்கள் பேச வேண்டும். அதில் ஒருவர் எங்கள் கொங்கு மண்டலத்தில் இருந்து வருகின்ற கொங்கு தமிழில் பேசக்கூடிய அண்ணன் மதிவாணன், இன்னும் ஒருவர் இந்த இயக்கத்தை இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலம் வழிநடத்துவதற்கு இங்கு நமக்கு தயாராக இருக்கிற மாண்புமிகு இளைய சூரியன் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற என் அன்பு தம்பி சதீஷ். இவருடைய உரையை உங்களில் நானும் ஒருவராக கேட்க வேண்டும். அதனால் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி விடைபெற வேண்டும் என்று கருதுகிறேன். இங்கே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நேற்று ஒருத்தன் பேசியிருக்கான், திட்டத்தை பற்றி என் அண்ணன்மார்கள் பேசுவாங்க, என் நம்பிகள் பேசுவாங்க. நான் விளக்கு உரை ஆற்ற வரவில்லை, நான் உங்களிடத்தில் தலைப்பு செய்தியாக மட்டும் பேசுகிறேன். நேற்று ஒருத்தன் யாரான்னு கேட்ட ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. எந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை? அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட்டை இழந்தவன்.
அடுத்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய டவுச அவுத்து விட்டு ஓட விட்டார்களே அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தூங்கி எந்திரிச்சா போதும் தூங்குற வரைக்கும் அவன் வாயில வைக்கிறது எல்லாம் திமுக மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அவன் நேற்று ஒண்ணு சொல்லியிருக்கான், என்ன தெரியுமா? வர தேர்தலில் 200 தொகுதியில திமுக டெபாசிட் இழக்குமா, 200 தொகுதியில திமுக டெபாசிட் இழக்குமா. யார் சொல்வது? அந்த அரபியத்தின் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றான். அவனுக்கு நான் ஒண்ணு சொல்லவா? அடுத்தது இன்னொருத்தன், நாங்க அடுத்த முதலமைச்சர். போன வாரம் கட்சியை தொடங்கினோம், நாங்க முதலமைச்சர். நேற்று கட்சியை தொடங்குறோம், நாங்க முதலமைச்சர். இன்னைக்கு கட்சி தொடங்குறோம், நாங்க முதலமைச்சர். ஆனா 75-80 வருஷம் நாங்க கட்சியை தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்கிற நாங்க ஆளுக்கு ஒரு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? தெரியாம தெரியல. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? நாங்கள் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று எங்க அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்கிறாரு. அவர் சொல்வதா? இல்லை. நாங்கள் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று எங்க மாண்புமிகு இளைய சூரியன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறாரு. அவரா? இல்லை. நாங்கள் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் எங்க மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நாசர் சொல்லுகிறாரு. அதுவா? இல்லை. 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்க அக்கா வாசுகி பாண்டியன் சொல்கிறார்களே. அதுவா? இல்லை. 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் எங்கள் பகுதி செயலாளர் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் சொல்கிறார்களே. அதுவா? இல்லை. நாங்கள் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று யார் முடிவெடுத்திருக்கிறார்களோ தெரியுமா? எங்கள் தலைவர்களோ எங்கள் தொண்டர்களோ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை. முடிவெடுத்திருப்பது யார் தெரியுமா? இதோ அன்றாட செலவுக்கு அண்ணன் தம்பி கையை ஏங்கி பார்த்துக் கொண்டு அப்பா அம்மா கையை எதிர்பார்த்து கணவன் கையை எதிர்பார்த்திருந்த காலத்தை மாற்றி மாதந்தோறும் நமக்கு 1000 கொடுக்கிறாரு. அந்த 1000-ஐ பெறுகிறார்கள் என் அக்காமார்கள், என் அம்மாமார்கள். அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் இனிமேல் தலைமையில் தான் இருக்க வேண்டும் என்று. எங்க அக்கா பெற்றெடுத்த செல்வ குழந்தைகள், என் அண்ணன் பெற்றெடுத்த செல்வ குழந்தைகள் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற பொழுது மாதம் 1000 வாங்குகிறார்களே, அந்த குழந்தைகள் முடிவெடுத்திருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே வெற்றி பெறும் என்று. நம் வீட்டு செல்ல குழந்தைகள், நம்முடைய மாணவர்கள் கல்லூரிக்கு போகிற பொழுது மாதம் 1000 வாங்க இருக்கிறார்கள். அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், திமுக 200 இடத்திற்கு மேல் வெற்றி பெறும் என்று. அதை கடந்து வேலைக்கு போவதாக இருந்தால், பேரப்பிள்ளை பெத்த பிள்ளையை பார்க்க போவதாக இருந்தால், நாம் பேருந்துக்கு போவதற்கு காலையில் எந்திரிச்சதுன்னு நம்ம வீட்டுக்காரருக்கு சுட சுட 4 இட்லியை வச்சுட்டு சுட சுட 2 தோசையை சுட்டு குத்தி அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடி, அவர் சூடு ஏறுறதுக்கு முன்னாடி, எங்க நான் பிள்ளைய பார்த்துட்டு வரணுங்க, ஒரு 10 ரூபா பஸ்ஸுக்கு கொடுங்க, எங்க நான் பேர பிள்ளைய பார்த்துட்டு வரணுங்க, பஸ்ஸுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க கேட்கும் போது எங்க அண்ணன் அந்த சூடான இட்லியை மறந்துட்டு, எனக்கு வர வருமானத்துக்கு உனக்கு பஸ்ஸுக்கு ஒரு கேடா கேட்ட காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க அக்கா யாருடைய கையும் எதிர்பார்க்க தேவையில்லை. வேலைக்கு போறீங்களா, பெத்த பிள்ளைய பார்க்கணுமா, பேர பிள்ளைய பார்க்கணுமா, உற்றார் உறவினர்களை பார்க்க வேண்டுமா, இதோ உங்களுக்காக கட்டணம் எல்லாம், உங்களுக்கு பேருந்து, இலவச பேருந்து. இன்னைக்கு பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது ஸ்டாலின் பாஸ், இது என்னுடைய தம்பி பாஸ், இது என் அண்ணன் பாஸ், இது என் புள்ள பஸ் சொல்றாங்களே. அந்த கட்டணமெல்லாம் பயணம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள் முடிவு செய்திருப்பது, இனி திமுகவா ஆட்சியில் இருக்கணும். அதை விட என் அண்ணன் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும்
நம்ம வீட்டுக்காரி இனிமேல் பஸ்ஸுக்கு பணம் கேட்க மாட்டா, முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதோ இது நகரபுரம், இது சென்னை. நாம் அன்றாடம் 3 வேளை அரிசுவை உணவு சாப்பிடக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். இங்க வந்திருக்கக்கூடிய எங்கள் பேச்சாளர்கள் போன்றவர்கள், என் போன்றவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள். இதே காஞ்சிபுரத்தை கடந்து செங்கல்பட்டை கடந்து போய்விட்டால் அங்க இருக்கக்கூடிய அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், காட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். காட்டு வேலைக்கு என்றால் எப்படி? காலையில் 5 மணிக்கு போகணும், 4 மணிக்கு போகணும். எப்ப தண்ணி எப்ப கலந்து வருதோ அந்த தண்ணி எடுத்து விட போகணும், களை எடுக்க போகணும், பயிரிட போகணும். ஆக போகக்கூடியவர்கள் காலையில் அவசர அவசரமா பிள்ளைக்கு சோறாக்கி 8 மணிக்கு போற பிள்ளை 6 மணிக்கு எழுப்பி சாப்பிடறான்னு சொல்ல செய்வோம். நம்ம புள்ள என்ன செய்வோம்? அந்த தூக்க கலக்கத்துல 2 இட்லி சாப்பிடுறத 1/2 இட்லி மட்டும் சாப்பிட்டு எனக்கு போதுமாம்பா. நம்ம அம்மா என்ன பண்ணு? அவனை அதட்டி, அவனை மிரட்டி, அவனை அடிச்சு, அவனை துண்டிருத்தி அந்த 1/2 இட்லியை திங்க வைக்கும். இதையெல்லாம் பார்த்தா நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதியா என்ன செய்தார் தெரியுமா? உன் பிள்ளைய காலையில சாப்பிடு தொல்லை பண்ணாத, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, காலையில சாப்பாடு நான் போடுகிறேன். அது போடுகிற சாப்பாடு எப்படி? திங்கக்கிழமை போடுற சாப்பாடு செவ்வாய்க்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை போடுற சாப்பாடு புதன்கிழமை கிடையாது, புதன்கிழமை போடுற சாப்பாடு வியாழக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமை போடுற சாப்பாடு வெள்ளிக்கிழமை கிடையாது. 5 நாள் 5 விதமான சாப்பாடு. இது சாப்பாடு போடுறத விட்டாரா? இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் சமைக்கிறார்களே ஆயா, அந்த சமைக்கக்கூடிய ஆயாவுடைய புள்ள அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். ஏன் தெரியுமா? உன் முள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சாத்தான் நீ சமைக்கிற சாப்பாடு உன் பிள்ளையும் சாப்பிடுறதுனால தரமா சமைப்ப, ஆரோக்கியமா சமைப்பின்ட்டு இப்படி ஒரு உன்னத ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர். ஆக அந்த பள்ளிக்கூடத்தில் சாப்பிடுற குழந்தை எல்லாம் அப்பா அம்மா பாட்டிக்கிட்டு வந்து எனக்கு சாப்பாடு நல்லா போடுறாங்க. ஆக அந்த பிள்ளைகள் வீட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாய் முடிவெடுத்திருக்கிறார்கள் திமுக தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, இதை விவசாய பெருமக்களா, தொழிலாளர் தோழர்களா, மேலாள பெருமக்களா, அனைத்து தரப்பு மக்களும் ஒரு சேர முடிவெடுத்திருப்பது திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், தொடர வேண்டும் என்று. ஆனா ஒட்டுமொத்த மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. ஆனா இந்த 4-5 பைத்தியக்கார பையன் இருக்காங்க. யாரான்னு கேட்டா ஆத்துக்குட்டி அண்ணாவோட ஏக்கா இங்க பகுதி செயலாளர் இங்க யாரும் இல்ல வரல, அதனால எங்க அக்கா வாசி கேட்காட்டி அந்த உரிமையை விட்டுறேன். நீங்க தயவு செஞ்சு என்ன பண்றீங்க, எனக்காக ஒரு கோரிக்கை அமைச்சிட்டு கொடுங்க. அந்த மாசு மக்களை தேடி மருத்துவம் கொடுத்திருக்கிறார், நாடு முழுவதும் 2 கோடி பேர் கொடுத்திருக்கிறார். இதை கிண்டியில ஒரு ஆஸ்பத்திரி, அங்கங்க ஆஸ்பத்திரி தொடங்கி இருக்கிறார். நம்ம சார்பில் ஒரே ஒரு ஆஸ்பத்திரி, இன்னும் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை தொடங்குவதற்கு நீங்க அவர்கிட்ட கோரிக்கை வைங்க. தொகுதிக்கு செய்யறாரு, மாவட்டத்துக்கு செய்யறார், அனைத்து மாவட்டத்துக்கு செய்கிறார். ஆனால் அவருடைய துறையில தான் வருது இந்த மனநல மருத்துவமனை இல்லையா, இந்த பைத்தியகார மருத்துவமனை அவரு ஏர்வாடியே ஒரு மனநல மருத்துவமனை இருக்கு, கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மனநல மருத்துவமனை இருக்கு, இன்னும் வேற எங்கேயும் இருக்கும். ஆனா இன்னும் ஒரே ஒரு மனநல மருத்துவமனை பைத்தியகார மருத்துவமனை கட்ட சொல்லு. அந்த மருத்துவமனை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த பைத்தியகாரன் அந்த ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அப்பதான் இந்த நாடு உருப்படும். காலையில எந்திரிச்சா போதும் முதலமைச்சர் தான், தூங்கும் போது முதலமைச்சர் தான். ஏண்டா எங்களுக்கு முன்ன ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட தலைவர்களை நாம் சந்தித்த ஒரு இயக்கம் தெரியுமா?
உடலெல்லாம் மூளையில சிந்தனையில வந்து என்று வர்ணிக்கப்பட்ட மூயங்கள் ராஜாஜியை சந்தித்த இயக்கம் திமுக. பெரிய ஒரு பக்தவச்சலத்தை சந்தித்த இயக்கம் திமுக. கல்விக்கண் திறந்த கண்மவரை காமராஜரை சந்தித்த இயக்கம் திமுக. அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுத்தாரா அந்த வரலாற்றுக்கு போகவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்தித்த இயக்கம் திமுக. என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று கோட்டையிலே கொக்கரித்தாரே கோமலவழி ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவை சந்தித்த இயக்கம் திமுக. சுண்டக்கா பயில இவனுங்களோடைய நம்ம அரசியல் செய்யக்கூடிய எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 2056 ஆண்டு நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் முதலமைச்சராக இருக்கும். இன்னும் 15 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? எங்கள் மாண்புமிகு திராவிட ஆட்சி நடத்துகிற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். 15 ஆண்டு காலம் கழித்து அடுத்த 30 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? எங்கள் மாண்புமிகு இளைய சூரியன் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சரி, அந்த அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்பயும் திமுக வேண்டாம், அப்பயும் ஒரு தலைவர் உருவாகுவாங்க, அப்பயும் ஒரு முதல்வர் உருவாகுவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு என்ற ஒரு பூமி இருக்கும் வரை திமுக மட்டும்தான் ஆட்சியில இருக்கும். திமுக என்ற ஒரு கட்சி இருக்க வரை இந்த நாட்டை பாதுகாக்க திமுகவால் மட்டும்தான் முடியும். இப்படி பல்வேறு திட்டங்களை பல்வேறு காரியங்களை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு பின்னாடி இன்னும் பல்வேறு பேச்சாளர்கள் உரையாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வாழ்க தலைவர் கலைஞர், வளர்க திராவிட முன்னேற்ற கழகம், வெல்க ஈட்டு முறைக்கு வாழ்வு காட்டும் படைகளாம் எங்கள் இளைய சூரியன் அண்ணன் தளபதி இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் படை. சீற்றம் உள்ளவரை சிங்கத்துக்கு பெருமை, பாய்ச்சல் உள்ளவரை சிரித்துக்கு பெருமை, ஆட்டம் உள்ளவரை மயிலுக்கு பெருமை, ஓட்டம் உள்ளவரை மானுக்கு பெருமை, அலை உள்ளவரை கடலுக்கு பெருமை, நட்சத்திரம் உள்ளவரை வானத்துக்கு பெருமை, தோட்டா உள்ளவரை துப்பாக்கிக்கு பெருமை, குண்டு உள்ளவரை பீரங்கிக்கு பெருமை. எங்கள் தளபதியும் எங்கள் இளைய சூரியன் இருக்கும் வரை தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை. இந்த சீமான் போன்றவர்கள், இந்த எடப்பாடி போன்றவர்கள், இந்த விஜய் போன்றவர்கள், இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடினால் மட்டும்தான் நமக்கு பெருமை. இத்துடன் விடைபெற்றால் எனக்கு பெருமை. நன்றி, வணக்கம்.